போட்டாச்சுடா. ஹாய் ஹலோ மக்களே, எங்ககிட்ட நிறைய விதை போட்டேங்க. இதில் எதுவுமே வரலைங்க. இது வந்து கீழே இந்த நாற்றுல எடுத்து வச்சுக்கேன். இது வந்து பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே இந்த பறவைகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு கம்பு இது வந்துச்சு, ஒடிஞ்சு தொங்கிடுச்சு. இதுலேருந்து எது வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்க முள்ளங்கி பார்த்திங்களா, முள்ளங்கி போட்டது கொஞ்சம் தான் போட்டால், வேறு இதில் போட்டிருக்குன்னா வரல. இது கொஞ்சம் சூப்பு வைக்கலான்னு பறிக்கலான்னு மாடிக்கு வந்தேன். அப்புறம் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் விதை போட்டு பண்ணிக்கலாங்க சூப்புக்கு. இங்கே கிண்ணம் வச்சுருந்தேன் பார்த்தோன்னா ஓரளவுக்கு புளிச்சக்கீரைலாம் ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. இதெல்லாம் கத்திரிக்காய் இருக்கட்டும் அப்படிங்க வாங்க. இங்கே பாருங்க, ஓரளவுக்கு புளிச்சக்கீரைலாம் ஓரளவுக்கு பெருசாக இது வந்து கொல்லிமலை புளிச்சக்கீரை பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் புளிச்சக்கீரை தான். அப்புறம் பற்றி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முருங்கை மரம் ஒரு தலை கூட இல்லைங்க. என்னன்னு தெரியல, வெறும் பூ மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்க, அதில் ஒரு காய் மட்டும் இருக்குது. அப்புறம் பிஞ்செல்லாம் இருக்குது. கீழே காமிங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கெட் வந்து உடஞ்சி போச்சு. இது மாற்றணும். இன்னும் இப்போ மாற்ற முடியாது. இப்போ மாற்றினோம்னா இருக்கிற பூ இதெல்லாம் வந்து காய் வராது. அதனால் அப்படியே விட்டுருக்கேங்க. இது அகத்திக்கீரை காஞ்சிருச்சு, வேறு வாங்கிட்டு வந்து தான் வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய், இது எல்லாமே நிறைய பறிச்சிட்டேன். இதெல்லாம் தண்ணி ஊற்றணுங்க. இது எல்லாமே காஞ்சிச்சு. ரொம்ப வெயில் அடிக்குதுங்களா, அதனால் இன்றைக்கி தான் வந்து ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்கிறனால மாடிக்கு வந்திருக்கேன். இல்லைன்னா அப்பப்போ கத்திரிக்காய் எல்லாம் பண்ணுறது. இந்த கத்திரிக்காய் சொல்லி சுத்தமாக காஞ்சி போச்சு. எறும்பு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருங்க, எறும்பு வந்து நிறைய முட்டை போட்டு வச்சுருக்குங்க. அப்புறம் நேற்று தான் இது விதவை கூட இங்கே கிடக்கு. நேற்று தான் இதுக்கு வந்து மருந்து போட்டு சரி க்ளீன் பண்ணிவிட்டு, இது கூட நல்லா இருந்தது செடியெல்லாம். ஓகே மக்கள், அப்புறம் கீரை கொஞ்சம் பறிச்சு போடலாம், சூப்பு வைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்தேங்க. நான் எங்கேயும் இன்றைக்கி வெளியில் போகிறேன். நாங்கள் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இது இல்லாமல் புளிச்சக்கீரை வந்து கட்டு நகர்த்தி வச்சுருக்கேங்க. அங்கேயே நிற்குது. இது பாருங்க, இது வந்து புளிச்சக்கீரை. அப்புறம் இதுவும் பாருங்கள், பன்னிக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. ஆனால் வேறு விதை போட்டு இங்கே பாருங்கள், இது வந்து கருவேப்பிலை கன்று. இது கீரை வேணால் நம்ம பறிச்சுக்கிட்டு கருவேப்பிலை கன்று பெருசாக இருந்ததுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கலான் இருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரைங்க. பாலக்கீரை வந்துருச்சு. டப்பாலாம் உடஞ்சி போச்சு. இந்த டப்பா வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதுலேயே ஒரு பப்பாளி கன்றும் வருது. அப்புறம் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இங்கே பச்சை மிளகாலாம் காஞ்சி, இது ஒரு ஊசி மிளகா மாதிரி பழுத்துருச்சு. சரி இருக்கட்டும்னு விட்டுட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக காஞ்சி போச்சுங்க. இதெல்லாம் பிடுங்கிட்டு அப்புறம் இங்கே பாருங்க, புளிச்சக்கீரை நாற்று வந்து ஒரு எல்லாம் எடுத்து வச்சுருக்கெல்லாம் பெருசானா நிறைய நமக்கு புளிச்சக்கீரை கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று போட்டுருந்தோம்ல, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி கொஞ்சம் பெருசாகிறப்ப பார்த்துக்கோ. இதுவும் நாற்று தான். இதெல்லாம் நேற்று சாயந்தரமே வச்சாச்சு. அதுதான் மக்களே, இனிமேல் அவரைக்காலம் பார்த்து காஞ்சி போச்சு எல்லாமே. இதெல்லாம் பிடுங்கிட்டு நம்ம வந்து வேறு தான் வைக்கணும். அப்புறம் இது இன்னொன்று காட்டணும் உங்கள்கிட்ட. நாற்று நிறையா போட்டிருக்குங்க, விழுந்துடாதீங்க. திரும்புங்க, இப்படி திரும்புங்க. இங்கே இது வந்து திராட்சை கொடிங்க. எனக்கு தெரிஞ்ச 5 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சுங்க. பெருசாகவும் இல்லை. சரி ஒருவேளை கேனில் வச்சனால இப்படி இருக்கான்னு தெரியல. சரி இது வந்து கட்டையை எடுத்து வச்சா மாடுமா நினச்சேன். திராட்சை கொடி இன்னும் ஒன்று கூட இருந்ததில்ல. பெருசாகவும் இல்லை, கொடியும் போகல. இதே அளவு தான், காஞ்சி போயிடும். அப்புறம் திரும்ப தலையும். இப்போ தலையுது. இது வந்து கீழே எதுவும் மாற்றி வைக்க முடியுமான்னு பார்க்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இருங்க, குண்டு மல்லி கொண்டு சீசன் வந்து மல்லிகைப்பூ வந்து இப்போ தான் சீசன், பங்குனி மாதம். அங்கே இருங்க மொக்கு வச்சுருக்குது. இதெல்லாம் மொக்கு வச்சுருக்குது. இது அங்கே ஒரு செடி இருக்குது. இப்போ இந்த செடி பூராமே வந்து நீ மாற்றி வச்சுட்டு நீட்டாக வேற வைக்கணுங்க. அப்புறம் கீரை எல்லாம் கீழே கொட்டி விட்டுருக்கோம், மண்ணெல்லாம். அப்புறம் இந்த இங்கே ப்ளூ கலர் கத்திரிக்காய் இது ஒன்று, அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் நான் பறிச்சுட்டு அப்பப்போ பறித்து வந்து குழம்பு வச்சுட்டேன். அப்புறம் இருங்க, அப்புறம் சூப்பு கீரை எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கீரை வந்து நல்லா இரும்பு சத்துன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா காலைல கொஞ்சம் வெளியில் போகிறேன் நாங்கள். அதுக்கு வந்து சூப் வச்சுக்கலாம். இதெல்லாம் மணி பிளான்ட் செடி, இது பூரா நல்லா மாற்றணும். கெமிக்கல கீழே உங்களுக்கு இது வெந்தயக்கீரை பாருங்கள். இது வருங்க, வெந்தயக்கீரை இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே போய் உங்களுக்கு வேறு எதுவும் ஒன்று காட்டுறேங்க.
அப்புறம் மாடியில் முடிச்சாச்சுங்க. அப்புறம் இங்கே பாருங்க க்ளோஸ்அப் இங்கே இது வந்து புதினா நம்ம செஞ்சுட்டு நட்டு வச்சது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நல்லா புதினா ஃபுல்லாக நல்லா தளைஞ்சி இதுக்குள்ளே கொத்தமல்லியும் இருக்குது. அப்புறம் ஒன்று ரெண்டு ஏதாவது நாற்று வந்தால் பிடிக்கும். இது வந்து பாருங்கள் நான் மாடியில் போய் பச்சை மிளகாய் பறிச்சோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு இது பறித்து மோர் மிளகா போட்டாச்சு. இப்போ இது மறுபடியும் தலையுது. இதில் பாருங்கள் இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை சும்மா விட வேணான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஓப்பனில் போட்டால் தண்ணி பூரா நிறைய வெளியில் வருது. இது பாப்பா ஆன்லைனில் போட்டு கொடுத்தது இந்த கவரு, போன அக்னிவர்சிட்டி போகும்போது வாங்கினது. இந்த ஓப்பனில் வந்து ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸில் வந்து இந்த கீரை மேலே பரிசனை படம் இது வந்து இது இரும்புறதுக்கு இதை வந்து நம்ம இது சும்மா ஒரு இங்கே பாருங்களேன் இப்படி சும்மா ஒரு இலையை எடுத்து நம்ம இப்படி ஓப்பனில் சொறி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து அப்படி சொருகுனது தாங்க, சும்மா ஒரு குச்சை தான் சொருகுனேன். இது கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இது பச்சுக்கலாம். இது பாருங்கள் இந்த ஓப்பனில் விட்டது வந்து நல்லா தளைஞ்சி கீரை வந்து நல்லா கீழே வரைக்கும் வந்து நமக்கு வந்து பறிச்சிக்கலாம். இது வந்து பாருங்கள் இங்கே இருக்குது, இதில் பச்சை மிளகா இருக்குது. அப்பப்போ ஒரு அவசரத்துக்கு இதையும் பறிச்சிக்கலாம், சூப்புக்கு அவசரத்துக்கு பறிச்சிக்கலாம் சொல்லிட்டு நான் மாடி ஏறி போய் பறிக்க முடியாதனால வச்சுட்டேங்க. இதிலே வந்து மாதுளஞ்செடி கன்று வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தது தான் இந்த மாதுளை மரம்லாம். அங்கே பாருங்க இந்த மாதுளை மரம் அது இந்த மாதிரி வச்சது தாங்க. ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ பூ பிஞ்சு இதெல்லாம் நிறையா இருக்குது. இது அறுவடை வெடியில் காங்கு. அப்புறம் இந்த வாங்க இது பார்த்தீங்கன்னா 10 ரூபா தாங்க இந்த செடி நான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா வருங்க அப்படியே நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதுவுமே 10 ரூபா தான். அந்த எங்கே சொல்லுவாங்க பொள்ளாச்சியில் வந்து ஒரு இது இருக்குல்ல வாழ்க வளமுடன், அங்கே வந்து வாங்கினது 10 ரூபா தான். அறிவுத்திருக்கோயில் சொல்லிட்டு 10 ரூபா தான் இதெல்லாமே. ஆனால் இது வந்து நிறைய நம்ம வந்து இந்த இதுவும் அப்படி தாங்க இதுவும் வந்து 10 ரூபா தான். ஆனால் நான் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம எத்தனை வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பாருங்க வாட்டி கொடி மாதிரி இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். இங்கே வாங்க இங்கே வாங்க. இது யாரோட அம்மா எப்படின்னா இங்கே வருது இதுதாங்க. இதோட இதுக்கு வந்து பூ பூத்து காய் காய்க்கும் பார்த்தீங்களா, அதோட பிள்ளை தான். 2 நாற்று போட்டேங்க. ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒன்று, இன்னொன்று இங்கே பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குது. இது வந்து பாட்டு வாங்கி மாற்றி வைக்கணும். இது ஒரு செடியே 600 700 சொல்கிறாங்க. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டுங்க வளர்த்தாச்சு. இது உடஞ்சிட்டு வருது, பாட்டு வந்து மாற்றி வைக்கணும். இது அதுலேருந்து காய் காய்ச்சி அதில் விதை எடுத்து வந்த போட்டிருந்தோம் இது. அப்புறம் சரி உள்ள வாங்க ஒரு நிமிஷம். ஓகே மக்களே, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப் வைக்கிறதுக்கும் பறிச்சுட்டு அப்படியே மாடியில் என்ன அப்டேட்டே இருக்குது. இந்த செடியெலாம் 10 ரூபா தான் நான் வாங்கிட்டு இந்த அறிவுத்திருக்கோயில் சொல்லிட்டு. பாப்பா ஸ்கூலில் வந்து ஒரு 1 இயர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு எப்பயுமே யாரையோ ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது என்னையும் கூப்பிட்டாவாமா போகலான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனோம். வேனில் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே உள்ள எல்லாம் சுற்றி பார்த்து நம்ம அந்த வாழ்க வளமுடன் அந்த இதுக்கெல்லாம் போய் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் எனக்கு தோன்ற விஷயம் பார்த்திங்கன்னா செடிக்கு தான் போவேன். அப்போ செடிக்கு போகும்போது 10 ரூபா 20 நம்ம அக்ரிகல்ச்சரில் பார்த்தோன்னா 50 ரூபா 100 ரூபா இப்படின்னு விற்றுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா என்னடா 10 ரூபான்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கும் போது டைம் ஆச்சு, வேன் புறப்படுது. ஆனாலும் எனக்கு செடி ஆசை வந்து விடுறதில்ல எப்பயுமே. என்ன பண்ணேன், நான் காசு கொண்டு வா காசும் கொண்டு போகல, ஏன்னா இதெல்லாம் விற்குன்றதுலாம் எனக்கு தெரியாது. அப்புறம் டக்குன்னு காசு பர்சனல் எடுத்து இந்த செடியெல்லாம் ஒரு 10 செடி இருக்குங்கல்ல, வெளியில் இருக்குது நிறையா. வாங்கிட்டு சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபா தான் இருந்துச்சு. அது உள்ளே என்ட்ரன்ஸ் போனவங்களுக்கு மட்டும்தான், அந்த மாதிரி வெளியில் அந்த மாதிரி விற்கிறது இல்லை. அப்புறம் இது மாதிரி நிறையா வாங்கிட்டு வந்த மாடிலையும் இருக்குது. அப்புறம் இது இவ்வளோ தூரம் வளர்த்து ஒரு 1 வருஷம் தான் ஆச்சுங்க, இவ்வளோ பெருசு வந்துருச்சு. ஓகே மக்களே, அடுத்து வரேன். பாப்பா ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு பெரியவ மட்டும் சும்மா கிடையாதுங்க, அவளும் வந்து நல்ல உழைப்பாளி. ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் சின்ன பொண்ணையே சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய எங்கள் சொந்தக்காரங்க என் தம்பி ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, நீங்கள் சுவாதியை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்குது, சுவாதி பற்றின்னு பேசலாங்க. ஆனால் நிறைய பேசலாம். அவளை பேசணுன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன பொண்ணு சொல்லிங்கன்னா ரொம்ப டேலண்ட்டாக இருக்கா, திறமையாக இருக்கா, ஒவ்வொன்றும் யோசிச்சு பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் பெரியவளும் அப்படி தாங்க, வெளியில் சொல்ல மாட்டா. ஆனால் வந்து ரொம்ப டேலண்ட் பர்சனு, நல்லா 3-4 டிகிரி படிச்சுட்டு இருக்கிறா. என்னென்னா நாங்கள் தான் திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் இப்போ யோசிக்கிறோம், சரி இன்னும் கொஞ்ச நாள் போயிருக்கலாமோ என்னவோன்ட்டு. பரவாயில்ல, சொல்லுவாங்களா டைமிங், அவங்க டைமிங் எப்போவோ அதுதான் நடக்கும்ன்ற விஷயம் இருக்குது. அப்படி பண்ணிட்டுமோ ஸ்கூல் போகும்போது தான் இந்த செடியெல்லாம் வாங்குது. அப்போ வந்து அவள் லாஸ்ட்டு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா
நிறைய இந்த திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் திருப்பூர் தாங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த பிசிறு வெட்டுறது பனியில் உள்ள இதெல்லாம் வந்து வெட்டினா வந்து ஒரு டஜனுக்கு வந்து 5 ரூபா 4 ரூபா 2 ரூபா இப்படி கிடைக்கும். அவள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் போய் உட்காந்து வேலைக்கு போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. போன ஒரு வருஷம் 2 வருஷம் அதில் நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால நான் போகிறது கிடையாது. வேலைக்கு போகல. எனக்கு வேலைக்கு போகிறது அப்போயே பிடிக்காமல் போயிடுச்சு. ஒரு 24 வயசில் ரொம்ப கஷ்டம், வீடு கட்டின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போனேன். போகிற விஷயத்தில் உங்களுக்கு தெரியும், பெண்கள் வந்து போனால் அதில் சின்ன சின்ன பிரச்சனை, நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அது வந்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. சிலர் வந்து ஏற்றுப்பாங்க, சிலர் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பேன். அந்த சென்சிட்டிவ் விஷயன்றதுனால எனக்கு போக பிடிக்கல. சரி, கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு வர வேண்டிய, இப்போ நம்ம வீட்டில் சம்பாதிக்கிறத வச்சு நம்ம இப்போ எப்படி சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நான் இருக்கிறத வச்சு பார்க்கணும், நம்ம கையில் என்ன வருமானம் வருதோ அதை வச்சு பார்க்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவேன். இப்போது அதே மாதிரி தான் அப்பயும். சரி, நம்ம வீட்டில் என்ன கொண்டு வராங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு வேலைக்கு போகிற விஷயம் வந்து பிடிக்காதுமே என்னென்னா, அவங்களுக்கு அந்த திருப்பூரை பற்றியும் சரி நிறைய எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படின்றப்ப அவங்களுக்கு அது ஒரு பிடிக்காத விஷயம், நமக்கும் ஒரு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அப்படி நடந்தனால வந்து எனக்கு பிடிக்காம போச்சு. அப்போ வீட்டுக்கிட்ட எல்லாமே நிறையா செக்கிங் சென்டர் அது இதுன்னு வைப்பாங்க. அப்போ வந்து பிசுறு வெட்டும்போது பாப்பாங்களும் லீவு டயத்தில் கூட வருவாங்க. லீவு டயத்தில் எங்கள் பெரிய பாப்பாலாம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போவே வந்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா 400 ரூபாய்க்கு பிசுறு வெட்டுவாள். அதை வெட்டி என்ன பண்ணுவேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிச்சாலும் சரி, குழந்தைங்க சம்பாதிச்சாலும், யார் சம்பாதிச்சாலும் அந்த பைசா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் வந்து அவள் என்ன பண்ணுவாள், வெட்டி 100 ரூபா வாரத்துக்கு வெட்டினா கூட அதை சேர்த்து வச்சு என்ன பண்ணுவோம், மொத்தமாக வாங்கி அவளுக்கு வாட்டர் பாட்டிலு, பென்சிலு, என்னென்ன இப்போ இங்கிலீஷ் மீடியம்னும் போது ஸ்கூல் தொடங்கி வரும்போது நிறைய திங்ஸ் வாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு அவள் யூஸ் பண்ணிப்பாள். அப்புறம் அதே மாதிரி தாங்க இப்போ 10th படிக்கும் போதெல்லாம் பார்த்தா வேலைக்கு பக்கத்தில் அவங்க அத்தை கூட கொஞ்ச நாள் போனால் நான் போகக்கூடாதுன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இருந்தாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வேலைக்கு போகணும், போகாமல் இருக்கணுன்றது வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய பீஸ் வெட்டி வாரம்னா நிறைய சம்பாதிப்பா. அது எனக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் போக மாட்டோம், இருந்தாலும் எப்படி இவ்வளோ ரன் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சில வேலைகள் செய்யும்போது நமக்கு வந்து வருமானன்றது மாதம் 10 ரூபாய்க்கு மேலே அப்போவே வரும். அப்போ வந்து அதை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போகும். அதே மாதிரி பாப்பா ரொம்ப விஷயத்துலேருந்து வீட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. ஒரு பைசா கூட எடுத்து நம்ம சினிமாவுக்கு போகணும், இல்லை சாப்பிடணும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம வளர்த்த விதம் அப்படி. அந்த மாதிரி அப்படிதாங்க 10th படிக்கும்போது சொன்னேன், நீ வேலைக்கு போன காசுமா அதுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவள் வேலை செஞ்சு கொடுத்த காசு வந்து அவளுக்கு வந்து 4 பவுன் தோடு, கல் வச்சு தோடு வந்து எடுத்து கொடுத்தேன். அது இன்னமும் அப்படியே இருக்கு. உங்களுக்கு அது ஒரு நாளைக்கு காட்டுறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அவள் கல்யாணம் 1 வருஷம் முன்னாடி வந்து லாஸ்ட்டு சேலரி வாங்கினான். அப்போ அதை வாங்கி அவளுக்காக கொலுசு இதெல்லாம் எடுக்க போகும்போது அந்த அமௌண்ட்டை வச்சுருந்தேன். அப்போ வந்து அவளுக்கு கொலுசு இதே மாதிரி எடுத்தேங்க. இதே மாதிரி எடுத்தேன்னா அவளோட தங்கச்சிக்கு வந்து நான் இதை போட்டு எடுத்து கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பெரிய பாப்பா வந்து சின்னவளுக்காக எடுத்த கொலுசு தாங்க இது. ஏன் இந்த கொலுசை நான் காமிக்கிறேன்னா, இப்போ போய் இதை ரேட் அப்போ அன்றைக்கி வந்து 17 நோ சொன்னாங்க. இன்றைக்கி கேட்டால் 35,000 ரூபா கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் கேட்டுட்டு வந்தேன் என்னோடய கொலுசு சொல்லும்போது. ஏன்னா நம்ம குழந்தைங்கள ஒரு வேலைக்கு போகிறாங்க, இப்போ பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் எல்லாம் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களோட அமௌண்ட்டை நம்ம வீட்டுக்கு பாதி யூஸ் பண்ணிக்கிட்டாலுமே, இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய குழந்தைங்க வந்து வேலைக்கு தான் போகிறாங்க. அதாவது ஒரு லிமிட்டட் படிக்க வைக்கிறாங்க, 12வது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. சிலர் வந்து இப்போ நம்மளாம் மிடில் கிளாஸ் நம்மளுக்கு ஏதோ கடனை வாங்கி நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறோம். ஆனால் ஒரு சிலரால் முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே வந்து படிக்க வைக்கணுன்றது சாத்தியம் கிடையாது. இப்போ நம்மளை மாதிரி ஆள் ஏதோ நகையை வச்சோ இல்லை நம்ம சம்பாதிக்கிறத வச்சோ வந்து நம்ம ப்ரைவேட் காலேஜில் இதில் படிக்கலாம். ஆனால் சிலர் வந்து அவங்களால முடியாத விஷயம். சிலரால் முடியும், சிலரால் வந்து முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 12வது வரைக்கும் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. திருப்பூரில் மேக்ஸிமம் அப்படி தான் நடக்குது. அவங்க வேலை செய்கிற காசை வச்சு சேர்த்து வச்சு அவங்களே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே நடக்குது. நான் என்ன சர்க்கிளில் பார்த்த வரைக்கும் அதான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் எங்கள் வேலைக்கு போகும்போதே அவங்க குழந்தைங்களுக்கு தேவையான விஷயத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரு நகை சீட்டோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுட்டு, இன்றைக்கெல்லாம் வந்து நகை சீட்டு போட்டு தான் வாங்க முடியுன்ற நிலமை போயிட்டு இதுக்கு கூட நம்ம சீட்டு போட்டு தான் வாங்குற மாதிரி நிலமை வந்துருச்சுங்க. ஏன்னா நானே கொலுசு போடலை. ஏன்னா கேட்டால் 18,000 20,000 சொல்கிறாங்கன்னு எனக்கே பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டேன். அந்த மாதிரி இருக்குதுங்க. அதனால் இதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க.
இதுவும் நகை சீட்டு இது வெள்ளி சீட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ போட்டு அவங்க ஏதோ சொன்னல காயினா வாங்கி வச்சோட பிள்ளைங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் வந்து பாப்பா வந்து ஸ்டாண்ட் இல்லைன்னு சொல்லுங்க, ஃபோன் வந்து வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு பாப்பா இல்லைம்மா அப்படின்ட்டு பாப்பா சொன்னாங்களா, அன்றைக்கி ஒருத்தவங்க வெளிநாட்டிலேருந்து கூட படிக்கிறப்ப அவங்க வந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து விட்டவ சொல்லவே இல்லை. கோச்சிக்கிட்டாங்க, நான் ஆர்டர் போட்டிருக்கோம்மா, ஏன்னா என்னால் தனியாக வந்து கிச்சனில் சமைக்கிறது வந்து எடுக்க முடியல, ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அது பிடிக்கிறது எனக்கு இது பிடிக்கலாம் தெரியாது அப்படின்னும்போது என்ன சொன்னால் ஆர்டர் போட்டாச்சு வந்துருன்னா 1.5 மாதம் ஆச்சுங்க, இன்ன வரைக்கும் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வெளிநாட்டிலேருந்து அவளே வந்து வாங்கி வச்சுட்டா போல. வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அவளுக்கு என்ன ஆசைன்னா நம்ம அம்மாவுக்கு வாங்கி கொடுக்காத விஷயத்த நம்ம செய்யணும். நிறைய குழந்தைங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க, அம்மா அப்பாவுக்கு செய்யணும், நம்ம அவங்க ஆசைப்பட்ட விஷயத்த நிறைவேற்றி வைக்கணும். ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நிறைவேற்றி வச்சுருக்காங்கன்னும் போது நம்மளும் ஆசைப்பட்ட விஷயத்த நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மாதிரி தான் அவளும் பாப்பாவும் நான் வாங்கி கொடுக்குறதான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன்னு சொல்லவும் கோச்சிக்கிட்டா, அதெல்லாம் முடியாது, என்னோடது தான் ஃபஸ்ட்டு இது பண்ணும், அதை கேன்சல் பண்ணுங்கன்னா கேன்சல் பண்ணலாம். ஆனால் இன்ன வரைக்கும் வரலங்க. அப்புறம் இந்த ஸ்டாண்டுங்க இது வச்சு சமைக்கிறதுக்காக பாப்பா கொடுத்து விட்டா வெளிநாட்டில் சின்ன சொல்லிட்டு. இது ஏதோ மைக்குன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு இன்னும் யூஸ் பண்ணுறதில்ல. பெரிய பாப்பா வந்தாலும் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா சிலசமாக அவங்க எனி டைம் கூடவே இருந்து வீடியோ எடுக்க முடியாது. அதனால் வந்து அவங்க வந்து வெளியில் சப்போஸ் போனாங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பாப்பா வந்து இது கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நான் கொடுக்கல சொன்னாங்க. இந்த சாக்லேட் வந்து பாப்பா அங்கேருந்து வந்து டைரி மில்க் தான் நினைக்கிறேன், அது இங்கேயும் எல்லாமே கிடைக்குதான், இருந்தாலும் பாப்பா அங்கேருந்து அவங்களுக்கு காஸ்ட் சாக்லேட்டில் கம்மி. வெளிநாட்டில் போகிறவங்களாம் என்னங்க கொடுத்தா ஒன்று சாக்லேட்டு இந்த மாதிரி இந்த ஐட்டம் தான் ஓடுவாங்க. இந்த சாக்லேட்டு அப்புறம் வந்து இந்த சாக்லேட்டு இதெல்லாம் வந்து பாப்பா அந்த பையன்கிட்ட வந்து கொடுத்து விட்டாங்க. அப்புறம் நானும் சொன்னேனுங்களா கொரியர் அனுப்புன்னு சொல்லிட்டு கொரியர் அனுப்பாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த பையன் கையிலே கொடுத்து விட்டுட்டாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன காமிக்க நினச்சேன், அங்கேருந்து அவ்வளோதாங்க, அதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் அவங்களாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகே மக்களே, ஏன் சொல்கிறேன்னா பிள்ளைங்க ஆசைப்பட்ட விஷயத்தை வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க, நல்லாவே இருக்கட்டும். இது ஏன் வந்து குழந்தைங்க வேலைக்கு போனால் அவங்க சேவிங்ஸ்னால் பாப்பா நல்லா வேலைக்கு போயிட்டுருக்குறா, கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அதை தாண்டிட்டா எல்லா குழந்தைங்களும் சரி நிறைய இந்த மாதிரி வெளிநாடு போய் படிக்கணுன்ற ஆசைகளும் கனவுகளும் நிறைய வச்சுருப்பாங்க, பசங்களாக இருக்கட்டும் பிள்ளைங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. அதை முடிஞ்ச வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணி நிறைவேற்றலாம், நம்மளும் வந்து அவங்க ட்ரை பண்ணி நிறைவேற்றணும். ஏன்னா வச்சுங்கன்னா அவங்க சொன்ன விஷயத்த வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவன் நேரத்தில் நல்லாவே இருக்கணும், நம்ம குழந்தை மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே. ஏன் ஒரு ரீசன் சொல்லிட்டு சொல்கிறேன்னா, திருப்பூர் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க காலேஜ் போயிட்டு வந்தால் டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா 12வது படித்தாலும் சரி காலேஜ் படித்தாலும் சரி அந்த லீவ் டைமத்தில் வந்து வேலைக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் என் பொண்ணு வந்து இல்லைம்மா நான் காலேஜ் 3 வருஷம் முடித்த உடனே சின்ன பாப்பா இப்போ லண்டனில் இருக்காங்க, சவுத் வேல்ஸில் அந்த பொண்ணு போகணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் வேலை கேட்கும்போது வந்து நாம கேட்கும்போது இவங்க என்ன நினைப்பாங்கன்னா பொம்பளை பிள்ளை பண்ணாலும் செக்யூர்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும், ஒரு வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன அப்போ நம்மக்கிட்ட சொல்லும்போது சரி என்ன அனுப்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன பார்த்தா நம்ம உண்மையை பொறுத்த வரைக்கும் தெரியாத இடத்துல கூட நம்ம போய் வேலை பார்த்துடலாங்க. ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்ச பக்கம் போகவே கூடாது. ஏன்னா நம்ம நம்பிக்கையாக இருக்கோம், நம்ம பிள்ளைங்களை பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அனுப்பும்போது என்ன ஆகுன்னா ஒரு 10 நாள் வேலை கொடுக்குறாங்க, நம்ம நினச்சிருவோம் சரி இது போதும் பாப்பா, ஏன்னா அவங்களே பிக்கப் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க அப்படின்னும் போது பாதுகாப்பாக இருக்கும் பிள்ளை. ஏன்னா இத்தனைக்கும் ரொம்ப ஃப்ரெண்டோட இது வேலை செய்கிற இடம் அப்படின்னு பட்சத்தில் போனால் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் 10 நாள் தாங்க வேலைக்கு போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா வேலை இருக்கா அப்படின்னு கேட்பா, சொல்கிறேன் அப்படின்னுவாங்க, வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னுவாங்க. பாப்பா வெயிட் பண்ணுவான் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே. நான் என்னம்மா பண்ணுறேன் வந்துட்டம்மா, ஏன்னா காலேஜ் சாப்பிட்டுட்டு போகிறதோடு சரிங்க, மதியம் வந்து தான் சாப்பிடுவா. பிள்ளை சாப்பிடாமே இருந்திருந்து அவளுக்கு என்னென்ன ஒரு வெறி வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சாகணும். சரி நம்ம வீட்டில் இருக்கோம் ஏதோ நான் இப்போ பெரிய பாப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், இப்போ 1 இயர் தானே ஆச்சுங்க, ரன் பண்ணணும், எப்படியா நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட தாட்டம் அப்படி தான் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அப்போ பார்க்கும்போதுங்க இது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி தாங்க.
எந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி கஷ்டம்லாம் வரவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியல. பரவாயில்லம்மா நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவா. வேண்டாமா வெயிட் பண்ணாத வீட்டுக்கு வான்னு சொல்லுவேன். நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து அவமாரிதே ஏற்பட்டாலுமோ அந்த இடத்துல பைசா நமக்கு வேணுன்ற மாதிரி அவள் யோசிச்சா. சரி சட்டுன்னு வந்து நம்ம சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவா. அப்புறம் பார்த்தா ஒரு 5-6 நாள் தொடர்ந்து ஃபுல்லாக ஃபோன் பண்ணுவா. வேலை இருக்கா, இல்லைம்மா சொல்கிறேன் இப்படியே சொல்லும்போது எங்களுக்கே கோபம் வந்துருச்சு. அப்படி போய் வேலை செஞ்சு இது பண்ண வேணாம் இருந்துருமானா. அதுக்கப்புறம் அவளும் வீட்டில் இருந்துட்டாங்க, கூப்பிடவும் இல்லை. அதை பற்றி அவங்க அப்போ பார்த்துக்குங்க ஒரு என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா சொல்லிடணும்மா வேலை இல்லை நீங்கள் வேற எங்கேயாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு தெரிஞ்ச பர்சன்றனால அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி அவாய்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்மளை பற்றி நல்லா தெரியும். அவாய்ட் பண்ணால் ரோசம் வரும், கோபம் வரும், அதை தன்னாவே நிப்பாட்டிப்பாங்கன்ற விஷயம் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர்த்துக்கு அப்படி தான். ஒருத்தவங்களை வந்து நம்ம கொல்லாமல் ஒருத்தவங்களை காயப்படுத்தும் போது தெரிஞ்சுப்போம். ஓ இதனால தான் நம்மளை காயப்படுத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நிப்பாட்டிப்போம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். அப்புறம் பாப்பா வெயிட் பண்ணி அவள் வந்து ஃபீல் பண்ணாதீங்கம்மா வேண்டாம்னாலும் ஃபீலே ஆகலாமான்னு சொல்லுவாள். இதெல்லாம் வேலைக்குன்னா இருக்க தான் செய்யணும். ஆனால் நமக்கு பெற்றவங்களுக்கு என்னங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம பிள்ளை இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கு, வேலைக்கு இப்படி கெஞ்சிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கும். ஏன்னா அப்புறம் வந்து பீஸ் விட்டுரு இதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணால் வெயிட் பண்ணிட்டுனா அப்புறம் வேறு பக்கம் வந்து வேலைக்கு தேடி பார்த்தீங்கன்னா போய் பாப்பா விடுறதுக்கு மனசே இல்லைங்க. அந்த 6-7 மாதமும் ட்ரை பண்ணி இந்த விசாவுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே அப்புறம் தான் நினச்சேன் ஒரு சீட்டில் போய் அவங்க அப்பா தெரிஞ்சவங்க பக்கம் கேட்டு வேலை சேர்த்து விட்டாங்க. வருங்க சீட்டில் உட்காந்துக்கிட்டு பணம் என்ற வேலைங்க. அது பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு மேனேஜ்மெண்ட் வேலை பார்த்தா நல்ல பேர் எடுத்து அந்த ஒரு 50 பேரை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், கம்பெனியை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், பணத்தை எண்ணி அந்த ஓனருக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்ல பேர் நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்ற பேர் வந்து சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் தான். அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு வெளிநாடு போக ஆரம்பிச்சா. இங்கே மட்டும் தான் வெயிட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அங்கே சவுத் லண்டன் போயுமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுவா, ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணுவா, காசு கொடுத்து டேக்ஸ் போகிறதில்ல. எவ்வளோ தூரம்னாலும் நடந்து தான் போகிறா, நடந்து வரா. அந்த வேலை வாங்கி கொடுக்காத வழி இருக்குது பார்த்தீங்களா. இவளுக்கு கிடைச்சது வேலை, அதே மாதிரி அவளோட ஃப்ரெண்டுக்கும் கிடைக்கிறதுனால கொஞ்சம் இவ கஷ்டப்பட்டு ஐயோ பிளேஸ் வாங்கி கொடுக்கணுமான்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு வேலை ட்ரை பண்ணி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் தெரியும். ஓகே மக்களே, நிறைய பேசிட்டு இருந்தோம், அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி தெரிஞ்சவங்க மூலயமா வெளியில் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பேச வந்து தயங்குவாங்க. ஏன்னு வச்சுக்கலாம், அன்னைக்கு அவாய்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு அவள் போய் நம்ம சொல்லுவோம் என்ன பண்ணுறாங்கன்னா போய் 4 லட்சம் ஏர்ன் பண்ணிட்டா, மாதம் 1.5 லட்சம் சம்பாதிக்க போகிறா, படிச்சுக்கிட்டு வேலை சம்பாதிச்சிட்டு இருக்கா, இன்னைக்கு எங்களுக்கு அவள் தான் பணம் அனுப்புகிறா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இயலாமையை கண்டிப்பாக கொண்டு வருங்க. ஏன்னா ஐயோ அன்னைக்கு நம்ம ஒதுக்கணும், இன்னைக்கு வந்து இப்படி இருக்காங்களே நம்மள்கிட்ட சொல்லலைன்னா கூட நம்மளோட என்ன சொல்ல கெத்து இருக்குது பார்த்தீங்க. உண்மையே எனக்கு வந்து ஒரு பூரிப்பாக இருக்கும். பூரிப்பை விட பதில் சொல்ல போகிறது இல்லைங்க. நம்ம பதிலே சொல்லாமல் நம்ம நடவடிக்கையும் சரி அவளோட அங்கே பேசிக்கிட்டு தான் இருப்பாள். அவளோட நடவடிக்கை இவ என்ன பண்ணுறா அப்படின்னு நம்ம அவங்களே கேட்கும்போது நம்ம சொல்கிறோம் பார்த்தியா ஏர்ன் பண்ணிட்டா, எங்களுக்கே அவள் தான் சம்பாரித்து அனுப்புகிறான்னு போது அந்த இயலாமையை அவங்க இயலாமைன்றது விஷயம் அவங்களுக்கே நல்லா தெரியுங்க. ஸோ நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ, இப்படி கொடுத்துருக்கலாமோ வேலை, ஏன் இப்படி அவாய்ட் பண்ணோம், நேரடியாக வந்து சொல்லிடணும். பாவம் அவாய்ட் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமானதுங்க. அது எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி பண்ணுனா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அது அவங்க எவ்வளோ வேதனை வலி இதெல்லாம் படுவாங்கன்ற விஷயம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் எந்த குழந்தையாக இருந்தாலும் கஷ்டப்படுத்தாமல் நேரடியாக சொல்லிவிடுங்க. அம்மா இப்படி வேலை கம்மியாக இருக்குது, நீங்கள் வேற என்ன பார்த்துக்கோங்க, எங்களால் கொடுக்க முடியாது சம்பளம் அப்படின்ற விஷயத்த ஓப்பனாக பேசிட்டோம்னா யாருக்கே மன வலியோ ஒரு வருத்தமோ வராது, சங்கடமோ வராது. இன்னைக்கு நான் சங்கடமாக அவங்கள பார்க்கும்போது என்ன ஆகுனா எனக்கு ஒரு நான் தலை குனிய மாட்டேன், ஆனால் அவங்க தலை குனிஞ்சு நிற்பாங்க. அந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. ஓகே மக்களே, இது பாப்பா கொடுத்து விட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஏன் 2 நாள்னா வீடியோவில் காமிக்குன்னு சொல்லிட்டு கொடுக்காமே வச்சுருக்கேன். இது வந்து தம்பி வீட்டுக்கும் அப்புறம் இன்னும் 2 பேர் தெரிஞ்சவங்களுக்கு வந்து சாக்லேட்டை கொடுத்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இது வந்து மெசேஜாகவும் நல்லா ஒத்து கவனித்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் சரி ஒவ்வொரு பெண் குழந்தைங்களை பெற்றவங்களுக்கும் சரி கண்டிப்பாக அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க
ஓ இப்படி நம்ம பிள்ளைய கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்துட்டோம்னா 4 பேர் முன்னாடி நம்மளும் தலை நிமிர்ந்து நிற்கலான்ற ஒரு வெறியும் சரி தன்னம்பிக்கையும் சரி எல்லாத்துக்குமே வருங்க. அதே மாதிரி பிள்ளைங்களும் சரி துவண்டு போயிடாமல் ஐயோ நமக்கு கிடைக்கே நம்ம எப்படி போகிறோம் அப்படின்ற இன்றைக்கி என் பொண்ணெல்லாம் துவண்டு போய் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. போராடி போராடி ஒரு விஷயத்தை வந்து போராடி 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 தாங்க ஜெயிக்க முடியும். கொஞ்சம் போராட்டத்துக்கு இடையில நமக்கு எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் வந்து அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம நினச்ச விஷயத்த சாதிச்சு காட்டணும். அதுதான் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியமாகவும் இருக்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எப்படி நீங்கள் படிக்க வச்சிங்க, இதனால் என்ன பண்ணீங்க, எவ்வளோ சிக்கனமாக இருந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, பாய்.